பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, தெரியுதா? இந்த பாக்ஸ்க்குள்ள ஒரு தாயக்கட்டை இருக்கு, பாத்தீங்களா? தாயக்கட்டை. இது நினைச்சு நான் தனியா இருக்கேன், எனக்குள்ள எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் இல்லை, என்கிட்ட எந்த ஒரு பிளெஸிங்ஸும் இல்லை, நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா இது தனியான ஒரு தாயக்கட்டை தான். கர்த்தர்கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. இது போலதாங்க நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில நான் தனியா இருக்கேன், தனியா வேலை செய்யறேன், தனியா கஷ்டப்படுறேன், எனக்கு உதவ யாரும் இல்லை, என்கிட்ட எந்த ஆசீர்வாதங்களும் இல்லை, எந்த தாளந்துகளும் இல்லை அப்படின்னு அநேக நேரங்கள் நம்ம அப்படி சொல்றோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கைய ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது நமக்குள்ளேயும் நிறைய தாளந்துகள், திறமைகள், ஆசீர்வாதங்கள், நிறைய வரங்களை கர்த்தர் வைத்திருக்காரு. அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், நீ என் கையில கொடுப்பா. நம்ம கொடுக்கும் பொழுது அதை அவர் பெருக பண்ணுவார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். பைபிள்ல ஒரு வசனம் இருக்குங்க, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்போ உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணுமா, கர்த்தர் உங்களை பெருக செய்யணுமா, நீங்க உங்க வாழ்க்கையை அவர் கையில கொடுங்க. நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்களோ அந்த நிலைமையிலிருந்து நீங்க உங்க வாழ்க்கையை தரும்பொழுது அந்த வாழ்க்கையை அவர் பெருக பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், அநேகருக்கு யூஸ்ஃபுல்லா கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென்.